Hello friends, welcome to Bright Future channel. So இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன காலேஜோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ராம்குமாரி காலேஜ் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அந்த காலேஜோட ஃபுல் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சோ இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு, காலேஜ் எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம யாரோட அஃபிலியேட் ஆயிருக்காங்க, காலேஜ்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத சோ இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். சோ இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா வரீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராம்குமாரி காலேஜ் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்ல முகுந்த்கர் மண்டியில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. இந்த காலேஜ் யாரோட அஃபிலியேட் இருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் யுனிவர்சிட்டி ஆஃப் வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸோட அஃபிலியேட் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மூலம் ரன் ஆகக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. இந்த காலேஜ் எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 2002ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ வெட்டனரி கோர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 2016ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜ்ல வெட்டனரி மட்டும் இல்லைங்க, குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. 10 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்மசி, ஆயுர்வேதிக், நர்சிங், சித்தா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 hours டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எத்தனை இயர்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க 12th பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் வெட்டனரி கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். இந்த காலேஜ்ல டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனாட்டமி டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், வெட்டனரி கவுன்சிலிங் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைவ் ஸ்டாக் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்ல உள்ளே வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் லேப், லைப்ரரி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. லேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே மிஷின்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஐசியூ, ஆபரேஷன் தியேட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்டிங், யூரின் டெஸ்டிங் இந்த மாதிரியான நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா லைப்ரரி கொடுத்திருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுகிற வகையில பாத்தீங்கன்னா வெட்டனரிக்குனே தனித்தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் கலெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வசதியும் கொடுத்திருக்காங்க. காலேஜ் சுத்தி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதியும் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல ஹாஸ்டல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா பாத்தீங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல் ரூம் கொடுத்திருக்காங்க. சோ ஃபுட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் அங்க படிக்கிறாங்கன்னா சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த காலேஜ்ல இன்டேக்க பொறுத்த வரைக்கும் வெட்டனரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 இன்டேக்கா இருக்கும். சோ 80ல பாத்தீங்கன்னா 40 வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மென்ட் கோட்டாவும் 40 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கும். சோ இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ இந்த காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 24 hours பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல ஸ்டாஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ தமிழ்நாட்டுல இருந்து வர ஸ்டூடண்ட்ஸ், சோ வேற அதர் ஸ்டேட்ல இருந்து வர ஸ்டூடண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சவுத் ஸ்டேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சோ இந்த காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஈவென்ட்டும் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டுல வெட்டனரி சயின்ஸ் படிக்க நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படிக்க முடியலனாலும் அதர் ஸ்டேட்ல ஒரு காலேஜ் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலேஜை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் காலேஜாவும் அண்ட் சேஃபாவும் இருக்கும். தாராளமா இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணலாம். சோ இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ அதர் டீடைல்ஸ் வேணும் அப்படினாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்க வெட்டனரி படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.